சங்கராபரணம் நரசையர் அப்படின்னு ஒருத்தர் வந்து தஞ்சாவூர்ல வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து சங்கராபரணம் ராகம் பாடுவதில் மிகவும் கை தேர்ந்தவர், வல்லவர். அந்த காலத்துல வந்து தஞ்சையை ஆண்டு வந்த இந்த மராட்டிய மன்னர்கள், சரபோஜி மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, சரபோஜி மன்னர்கள் காலத்துல வாழ்ந்தவர் இவர். சரபோஜி மன்னர் தான் இவருக்கு சங்கராபரணம் நரசையர் அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த நரசையருடைய முழு பெயர் வந்து நரசிம்ம ஐயர். அந்த சுருக்கி எல்லாரும் நரசையர்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த நரசையருக்கு ஒரு காலத்துல வந்து ரொம்ப பணத்தட்டுப்பாடு, பணமுடை ஏற்பட்டிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த தஞ்சாவூருக்கு பக்கத்துல கபிஸ்தலம்னு கிராமம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்து மூப்பனார் ஐயா, நம்ம இப்ப இருக்காங்கல்ல, அந்த மூப்பனார் ஐயாவுடைய அவங்க குடும்பங்கள்லாம் வாழ்ந்த ஊரு அந்த கபிஸ்தலம் தான். அங்க வந்து அப்ப வந்து ராமபத்ர மூப்பனார் அவர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவரை போய் இவர் பார்த்து, எனக்கு வந்து ஒரு 80 பொற்காசுகள் கடனா வேணும், ஒரு அவசர உதவி அப்படின்னு கேட்கிறாரு. மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. இவ்வளோ பெரிய கலைஞர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலே போதும், நம்ம உதவி பண்ணிடலாம். ஆனா இவர் வந்து கடனா கேட்கறதுனால இவரும் அந்த வழியிலேயே போறாரு. அடகு வைக்க ஏதாவது ஆபரணம் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு மூப்பனார் ஐயா. உடனே நரசையர் சொல்றாரு, என்கிட்ட இருக்கிற ஒரே ஆபரணம் சங்கராபரணம் தான், அந்த ராகத்தையே நான் அடகா வைக்கிறேன் அப்படின்றாரு. பத்திரம் எல்லாம் எழுதி வாங்கின்றாங்க. இவர் வந்து 80 பொற்காசுகளை வாங்கிட்டு, இனிமேல் நான் எந்த இடத்துலயும் சங்கராபரணம் ராகத்தை பாட மாட்டேன், இந்த காசு கடனை திருப்பி அடைக்கிற வரைக்கும் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அதன் பிறகு எந்த ஒரு மேடை கச்சேரிகள், விழாக்கள், திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா, அப்போ அந்த மாதிரி சமயங்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் தனவந்தர்கள் வீட்டு கல்யாணங்கள், அந்த இடங்கள்ல நடக்கிற கச்சேரிகள், அப்புறம் மன்னருடைய அரசவை கச்சேரிகள், எங்கேயுமே இவர் வந்து சங்கராபரணம் ராகத்தை பாடுறதே கிடையாது. எல்லாருமே வந்து அவருடைய அந்த ராகத்தை வந்து கேட்கறதுக்கோசரம் தான் ரொம்ப ஆர்வமா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவர் வந்து பாடவே மாட்டாரு. என்னங்க பாடலையேன்னு கேட்டா, இல்ல தொண்டை சரியில்லை, அப்புறமா பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சால்ஜாப்பு சொல்லி மழுப்பிண்டே வந்தார். ஒரு முறை என்னாச்சு, கும்பகோணத்துல வந்து அப்புராயர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அந்த அப்புராயர் அவங்க வீட்டுல நடந்த திருமணத்துக்கு நரசையர் அவங்கள தான் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. நரசையர் கச்சேரின்னா பெரிய பெரிய மனிதர்கள்லாம் குழுமி வந்துட்டாங்க சங்கராபரணம் ராகத்தை கேட்க. என்னெல்லாமோ ராகம் பாடுறாரு, ஆனா சங்கராபரணம் மட்டும் பாடவே மாட்டேங்கிறார். அப்புராயர் அங்கேருந்து வந்து, ஐயோ நரசையரே, முதல்ல சங்கராபரணம் ராகத்தை பாடுங்க ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வந்து இல்ல பாட முடியாது அப்படின்னு மழுப்புறாரு, காரணத்தை சொல்ல மாட்டேறாரு. இல்ல நீங்க பாடிதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தவே சொல்றாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பண தட்டுப்பாடு ஏற்பட்டது, அதனால ஒரு 80 பொற்காசுகளுக்கோசம் சங்கராபரணம் ராகத்தை வந்து நான் ராமபத்ர மூப்பனார் அவர்கள்ட்ட கடனுக்கு வச்சுட்டேன், அடகு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ராகத்தை கூட யாராவது அடகு வைப்பாங்களான்னு அப்புராயரும் வியந்து போய் உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய ஒரு ஊழியர், ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் கையில 80 பொற்காசுகள், அதுக்கு உண்டான வட்டி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து முதல்ல போய் கபிஸ்தலத்துல போய் ஐயா ராமபத்ர மூப்பனார் ஐயாவை சந்திச்சு பணத்தை எல்லாம் கடனை எல்லாம் அடைச்சிட்டு இது பண்ணிட்டு வந்துரு, ஃபைசல் பண்ணிட்டு வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த ஆள் போறான். போன உடனே ராமபத்ர மூப்பனார் அவர்கள் வந்து நடந்ததை எல்லாம் அறிந்து உடனே என்ன பண்றாரு, அவருடைய அந்த ஊழியருடைய சேர்ந்து அவரும் கும்பகோணத்துக்கு வந்து அந்த அப்புராயர் வீட்டு திருமணத்துக்கு வந்து அங்க வந்து, ஐயா நான் வந்து இனமாவே கொடுத்துருப்பேன், இவர் வந்து கடனா கேட்டதுனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, இருந்தாலும் நானும் வந்து சும்மா தான் கேட்டேன், அடகு வைக்க ஏதாவது இருக்குன்னு, அதனால இவர் சங்கராபரணம் ராகத்தை அடகு வச்சாரு, அதனால எனக்கு இந்த காசு எதுவுமே வேண்டாம், இந்த 80 பொற்காசுகள் அதோடைய வட்டி அதையும் தவிர அவரும் மேல கொஞ்சம் காசு எல்லாம் போட்டு எல்லாத்தையுமே அந்த சங்கராபரணம் நரசையர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டாங்க. இவ்வளவு நாள் அந்த ராகத்தை பாடாம இருந்ததுக்கு தான் ஒரு வட்டி கொடுக்கறதா சொல்லி இவர் மூப்பனார் அவர்கள் அவர் ஒரு வட்டி தொகையை போட்டு எல்லாத்தையுமே நரசையர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு உக்காந்து எல்லா இடத்துலயும் அவர் வந்து சங்கராபரணம் ராகத்தை பாட ஆரம்பிச்சாரு. இந்த கதையை வந்து தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் வந்து தன்னுடைய தொகுப்புல எழுதியிருக்காரு. இந்த கதையை நான் எங்க கேட்டேன்னு கேட்டீங்கன்னா, புலவர் ஐயா
சண்முக வடிவேலு அவருடைய உரையிலிருந்து நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். கூகுளில் இந்த கதை இருக்கு, நீங்களும் போய் படிச்சு பாருங்க.